அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 18 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் நமக்கு ஒன்று ஏதாவது எல்லா எக்ஸாம்லையுமே ஏதோ ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. ஓகேங்களா? அதில் பாருங்கள், டிசம்பர் 1 என்ன நாளாக அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உலக எய்ட்ஸ் தினம். தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு பார்க்காம போகாதீங்க. இப்போ டேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 2023ஆம் ஆண்டுக்கான உலக எய்ட்ஸ் தினத்தோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகங்களுடன் இணைந்து செயல்பட்டு HIV எய்ட்ஸ் தொற்றை குறைக்கும் செயலை முன்னெடுப்போம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுது. டிசம்பர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, உலக மண் தினம். நமக்கு சாயில்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் தனியாகவே இருக்குது ஜாகிரஃபியில். ஓகேங்களா? அப்போ டிசம்பர் 5 உலக மண் தினம். அப்போ இந்த உலக மண் தினம் யாருடைய பிறந்த நாள் வந்து உலக மண் தினமாக கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து நாட்டு அரசர் பூமிபால் அதிலியதேஜ் என்பவரின் பிறந்த நாள் உலகெங்கிலும் மண் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்போ 2023ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, உலக மண் தினத்துடைய கருப்பொருள் மண்ணும் நீரும் வாழ்வாதாரங்கள். அப்போது இது வந்து ஜாகிரஃபியில் சாயில்னு ஒரு டாபிக் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதில் போய் இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டிசம்பர் 5 உலக மண் தினம். யாருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா, பூமிபால் அதிலியதேஜ் என்பவருடைய பிறந்தநாள். அப்போ உலகெங்கிலும் மண் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஆண்டுக்கான 2023ஆம் ஆண்டுக்கான சென்ற ஆண்டுக்காக, சரிங்களா, 2023ஆம் ஆண்டுக்கான தீம் பார்த்தீங்கன்னா மண்ணும் நீரும் வாழ்வாதாரங்கள். அப்போ 3 டேஸ் பார்த்துருக்கோம். என்னென்னங்க? டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம், டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம், டிசம்பர் 5 பார்த்தீங்கன்னா உலக மண் தினம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநாடுகள் பார்க்கலாம். மாநாடுகளுமே கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து இடம்பெறுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐநா நடத்தக்கூடிய யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அமைப்பு நடத்தக்கூடிய மாநாடுகள் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், ஐநா சபையின் 28வது பருவநிலை மாறுபாடு மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்துச்சு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடந்துச்சு. எத்தனையாவது மாநாடுங்க? 28வது மாநாடு, பருவநிலை மாநாடு. சரிங்களா? அப்போ இந்த மாநாடு எந்த வருஷத்துலேருந்து நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1992 இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிக்கான கொஷின்ஸ் கூட கேட்டுடலாம். சரிங்களா? அப்போ 1992 நடைபெறுகிறது. இதில் ஒரு முக்கியமான திட்டம் நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இம்மாநாட்டில் பாழடைந்த தரிசு நிலங்களில் மரம் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் வகையிலான புதிய பசுமை கடன் திட்டத்தை இந்திய பிரதமர் அறிவித்துள்ளார். அப்போ கேட்கலாம், அதாவது ஐநா சபையுடைய இந்த COP 28 அப்படிங்கிற மாநாட்டில் புதிய பசுமை கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? அப்படி கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? நம்ம இந்தியா தான் அறிவிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு மாநாடு பாருங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு, செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு மாநாடு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஏதோ ஒரு கொஷின்ஸ் கன்ஃபார்ம் கண்டிப்பாக வருது. ஓகேங்களா? பாருங்க, உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. வேர்ல்டு லெவலில் ஒரு மாநாடு, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான மாநாடு. அது நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. எங்கெங்க? டெல்லியில் நடந்திருக்கு. அப்போ இந்த உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2020 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் 28 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. அப்போ 28 கண்ட்ரிஸ் என்ன இருக்கும் இதில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த கூட்டாண்மையில் அங்கம் வகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்தியா இருக்கான்னு கேட்டால் இந்தியா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பெண்கள் சம்மந்தமான கொஷின், பெண்கள் முன்னேற்றம் சொல்லிட்டு நம்மளை கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? அதில் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சரி, ஸ்டாட்டிக்கான கொஷின் சரி, இந்தியாவின் முதல், தமிழ்நாட்டின் முதல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது ஸ்டாட்டிக்காக, உலகின் முதல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்டிக்காகவும் கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கேட்குறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்தியாவின் 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற சாதனையை பெற்றிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஷாலி. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்தியாவிலேயே 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு சாதனையும், தமிழ்நாட்டில் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற சாதனையும் பார்த்தீங்கன்னா வைஷாலி. அப்போ இந்த சாதனையை இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற 84வது நபர் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அளவில் 25வது நபர். ஏற்கனவே கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இவங்க 84வது, தமிழக அளவில் 25வது. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க? வைஷாலியை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா?
அடுத்தது இன்னொரு பெண் சம்பந்தமானது பார்த்திங்கன்னா ஒரு நியமனம். சியாச்சின் பனிமலை பகுதியில் உள்ள இராணுவ முகாமில் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கீதிகா கவுல். சரிங்களா? சியாச்சின் பனிமலை பகுதியில் இராணுவ முகாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் முதல் பெண் மருத்துவ அதிகாரியை யாரை நியமிச்சிருக்காங்க? கேப்டன் கீதிகா கவுல். அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க, போப்ஸ் இதழ் இருக்குது பார்த்தீங்களா, போப்ஸ் இதழ் வெளியிட்ட 2023 ஆண்டுக்கான உலகின் சக்திமிக்க 100 பெண்களின் பட்டியலில் இடம் பிடித்த 4 இந்திய பெண்கள் யார்? அப்போ போப்ஸ் இதழ் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா உலகின் சக்திமிக்க 100 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த 100 பெண்களில் 4 பெண்கள் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க வருவாங்க, அமைச்சராக வருவாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், 32வது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். அவங்க 32வது இடத்துல இருக்காங்க. மத்திய நிதி அமைச்சர், நமக்கு தெரியும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. 2022 இவங்க எந்த பிளேஸில் இருந்தாங்க? 36வது இடத்துல இருந்தாங்க. அப்போ இவங்க பாருங்கள், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் நிதித்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்த 2வது பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகேங்களா? அப்போ அந்த 100 பெண்கள் பட்டியலில் 32வது யார் இருக்காங்க? நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 60வது யார் இருக்காங்கன்னா ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. இவங்க பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் நிறுவன தலைவராக இருக்காங்க. இவங்க பாருங்க, இந்திய ஐடி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பேற்ற முதல் பெண். ஐடி நிறுவனங்களையே தலைமையேற்ற ஒரு முதல் பெண் அப்படின்னா யாருன்னா ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. அவங்க 60வது இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 70வது பிளேஸில் யார் இருக்காங்கன்னா சோமா மண்டல், செயல் தலைவர், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய தலைவர் தான் யாருங்க? சோமா மண்டல். அவங்க 70வது பிளேஸில் இருக்காங்க. 76வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிரண் மஜும்தார். கிரண் மஜும்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருந்து தயாரிப்பு நிறுவனமான பயோகான் நிறுவனர். அப்போ இந்த மாதிரி கார்ப்பரேட் சம்மந்தமான கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 4 பேர் யார் யாருங்க? நிர்மலா சீதாராமன், ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா, சோமா மண்டல், கிரண் மஜும்தார். அந்த 100 பெண்கள் பட்டியலில் இல்லாதவர் யாரு? அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுத்தாளர் பெருமாள் முருகனின் பூக்குழி நாவல் திரைப்படமாக உருவாக உள்ளது. அப்போ கேட்கலாம், எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுடைய எந்த நாவல் திரைப்படமாக உருவாக உள்ளதுன்னு கேட்கலாம். எந்த நாவலுங்க? பூக்குழி அப்படிங்கிற ஒரு நாவல். இன்னொரு நூல் பார்த்தீங்கன்னா கையருகே கிரீடம் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருக்காங்கன்னா டெல்லி பாபு. அவங்க DRDO இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விஞ்ஞானின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பெருமாள் முருகனுடைய பூக்குழி நாவல் திரைப்படமாகுது. கையருகே கிரீடம் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க டெல்லி பாபு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஷின். எங்கு உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்கும் பணியில் இந்திய அரசு இறங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில். ஓகேங்களா? அது உப்பு பாலைவனத்தில். அப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உலகிலேயே மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கட்டமைப்பை என்ன பண்ண போகிறாங்க? உருவாக்கும் பணியில் இறங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த எரிசக்தி கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா காவாடா புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் பூங்கான்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ காவாடா புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் பூங்கா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் உள்ள காவாடா கிராமத்துக்கு அருகில் இக்கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர்னு பார்த்தோம். அப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் இருக்கக்கூடிய காவாடா கிராமத்துக்கு பக்கத்தில் உருவாக்க போகிறாங்க. சரிங்களா? இந்த கட்டமைப்பு மூலம் ஆண்டுக்கு 30 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் விநியோகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த பேர் ரொம்ப முக்கியங்க, காவாடா புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் பூங்கா. அந்த காவாடா கிராமம் எங்கே இருக்குது? குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில். ஓகேங்களா? ஒரு டைம் ரிவைஸ் பண்ணலாம் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 3 டேஸ் பார்த்தோம். டிசம்பர் 1 என்ன பார்த்தோங்க? உலக எய்ட்ஸ் தினம். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். டிசம்பர் 5 பார்த்திங்கன்னா உலக மண் தினம். மாநாடுகளில் ஒரு 2 மாநாடுகள் பார்த்தோம். ஐநா சபையுடைய 28வது பருவநிலை மாறுபாடு மாநாடு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்துச்சு. அடுத்தது உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. அடுத்தது பெண்கள் சம்மந்தமான நியூஸில் ஒரு 2 நியூஸ் பார்த்தோம், 3 நியூஸ் பார்த்தோம். சரிங்களா? இந்தியாவின் 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர், தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க வைசாலி. அடுத்தது சியாச்சின் பனிமலை பகுதியில் உள்ள இராணுவ முகாமில் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் கீதிகா கவுல்.
அடுத்தது போப்ஸ் இதழ் வெளியிட்ட 2023 ஆண்டுக்கான உலகின் சக்திமிக்க 100 பெண்களின் பட்டியலில் 4 இந்திய பெண்கள் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன், ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா, சோமா மண்டல், கிரண் மஜும்தார். அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் ஒரு 2 புக் பார்த்தோம். பெருமாள் முருகன் வந்து பூக்குழி அப்படிங்கிற இது முன்னாடியே எழுதியிருப்பாங்க சரிங்களா. இப்போ இந்த நாவல் திரைப்படமாகறனால நம்ம பார்க்குறோம். அடுத்தது கையெறிகை கிரீடம் அப்படிங்கிற நூல் எழுதியது டில்லி பாபு. அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் என்ன பண்ணுறாங்க, காவாடா புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல் பூங்கான்னு அமைக்க போகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா குஜராத் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் உள்ள காவாடா கிராமத்துக்கு அருகில் இருக்குது. ஓகேங்களா. இந்த வீடியோக்கான இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.